சார், நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்தது தொடர்பாக ஏவாவேலு அவர்களிடம் நேற்று விசாரணை நடைபெற்றுச்சு சார். சுமார் 5 மணி நேரம் நடந்துச்சு சார். என்ன சார் விசாரணையில் கேட்டாங்க? எப்படியா இந்த டெண்டர் விட்ட, ரோடே போடாமல் எப்படியா பில்லு வாங்கினேன், நைட்டோட நைட்டாக போலீஸை வச்சு எதுக்கியா போட்ட, செந்தில் பாலாஜியோட பினாமிக்கே எப்படியா எல்லா ரோடு கான்ட்ராக்டும் போகுது என்றெல்லாம் கேட்டிருப்பார்கள். அது செய்தி அல்ல. அருண் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை இந்த அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கித்தாப்பாக பேட்டி கொடுத்தாங்க. ராசா மேடையில் பேசினார், வேலு பேட்டி அளித்தார். சோதனைக்கு வரதுக்கு முன்னாடி நான் டிக்கெட் போட்டேன் தெரியுமில்ல. சோதனைகளுக்கு பிறகு வேலு சிங்கப்பூர் போவதற்கு முன்பாக அருணுடைய வீட்டிற்கு தினகரன் தலைமை செய்தியாளர் சுரேஷ் சென்றிருக்கிறார். அவர் மூலமாகத்தான் ஆதாரங்கள் இருக்கிறது. அரசுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். எப்படியும் விசாரணைக்கு வரும்போது உங்களை கைது செய்ய சொல்வார்கள். நீங்கள் இங்கே இருக்காதீர்கள், சிங்கப்பூருக்கு சென்று விடுங்கள் என்று இந்த விவரங்களை இவர் பயம் இருக்கும்ல. இவர் நம்ம ஃபோனை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தார்ல. ஸோ ஃபோனில் பேசினா கண்டுபிடிச்சிடுவாங்க. அஸ்ராகருக்கு போட்டு கொடுத்துட்டாருன்னா மாட்டிக்கிடுவோம். அதனால் சுரேஷ் நண்பர் கேட்டால் எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு, சொந்தக்காரன் அப்படின்னு சுரேஷ்கிட்ட சொல்லி சுரேஷ் ஏவாவேலு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த ஏவாவேலு வீடு இருக்கக்கூடிய தெருவின் சிசிடிவியை ஒரு 15 நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கார் அங்கே போனது தெரிந்துவிடும்.